மனது நாலு இருக்குன்னு பேசியிருக்கேன், நிறைய தடவை பார்த்துருப்பீங்க வீடியோ. ஒண்ணு வலது பக்க மூளையில 2 மனசு இருக்கு, இடது பக்க மூளையில 2 மனசு இருக்கு. கடவுள் ஏன் 2 மூளையை கொடுத்திருக்கார் அப்படின்னா, சிலது நமக்கு தெரியாம சில செயல்கள் நம்ம உடல்ல நடந்துட்டு இருக்கு. என்னென்ன செயல்கள்? சுவாசம், ஜீரணக்கிரியை, பலம் கழிக்கிறது, இந்த மாதிரி நமக்கு தெரியாம நிறைய வேலைகள் உங்களுடைய கமாண்ட் இல்லாம தானாவே இயங்கிட்டு இருக்கு. அதை உங்களால இயக்க முடியாது. அந்த மாதிரி தானா இயங்குற வேலையை பண்றது எந்த இடத்துல இருக்குன்னா வலது பக்க மூளையில இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி தானியங்கி மூளைன்னு பேரு வலது பக்க மூளைக்கு. இடது பக்க மூளை என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, புலன்கள், கண், மூக்கு, காது, வாய், தோல், இது என்ன ஸ்பர்ஷம், வெளியில உலகத்துல என்னத்தை பார்க்குது, என்னத்தை உணருது, அதனுடைய சிக்னல் அதை எடுத்துக்கிட்டு வலது பக்க மூளைக்கு அனுப்புது. வலது பக்க மூளையின் வேலை இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம ஜென்மாந்திரத்துல நீங்க என்ன பாவகர்மங்கள் பண்ணிருக்கீங்க, புண்ணியங்கள் பண்ணிருக்கீங்க, அதனுடைய பதிவேடுகள் அழிக்க முடியாதபடி வலது பக்க மூலையில அம்மா கர்ப்பத்துல இருக்கிறப்ப அந்த ஆத்மா போய் சேர்றப்பவே வந்து சேர்ந்துருது. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா, நீங்க கஷ்டப்படல, உங்க மனசு ஏன் வருத்தப்படுது அப்படின்னா நீங்க வருத்தப்படல, உள்ள இருக்கிற பதிவேடுகள் அப்பப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. நீங்க பண்ண பாவ கர்மத்தினுடைய பிரதிபலன் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. அண்ணன் நல்லா இருக்கான், அக்கா நல்லா இருக்கா, மத்தவங்க நல்லா இருக்காங்க, உடன்பிறப்புகள், கூட இருக்கிறவங்க, ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்க நல்லா இல்லை. இதுக்கு காரணம் அம்மாவோ அப்பாவோ, அண்ணன் ஏமாத்திட்டா, அக்கா ஏமாத்திட்டா, மத்தவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. நம்ம மனசுல 1008 பாவனைகள் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னுடைய 2வது மகன், பார்த்துருப்பீங்க வீடியோ, இப்ப ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கையை வெறுத்து துறவரத்துக்கு போயிட்டார். 2வது மகன். என்னுடைய 2வது மச்சான் துறவரத்தை கொண்டு இப்ப சன்னியாசியா இருக்கார், சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துல. என்னுடைய 2வது மகன் இப்ப ராமகிருஷ்ண மடத்துல சன்னியாச வாழ்க்கையை எடுத்துக்கிறதுக்காக ட்ரைனிங் பிரம்மச்சாரியாக செஞ்சார். 3 மாசம் ஆச்சு. நான் இந்த ஆன்மீகத்தில் இருந்தா கூட குடும்பத்தோடு தான் இருக்கேன். என்னுடைய மனைவிக்கு இந்த டெசிஷனை எடுத்துக்க முடியல. ஏன் முதல் பையன் போகல? என்னுடைய முதல் மகன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், வேலையில இருக்கான், கல்யாணம் ஆயிருக்கு அவனுக்கு. அவன் ஏன் போகல? இவன் ஏன் போகல? இப்ப நான் சரியில்லை, இல்ல என் மனைவி சரியில்லை, இல்ல வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, எங்களுடைய பேக்ரவுண்ட் சரியில்லை, குடும்ப என்ன சொல்றது பொருளாதார நிலை சரியில்லை, குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம நீங்க சொன்ன மாதிரி திட்டி வளர்த்துட்டேன், அடிச்சு வளர்த்துட்டேன், கோபத்தை காமிச்சிட்டேன் அப்படின்னா முதல் பையன் ஏன் போகல? 2 பேரும் ஒரே வீட்டுல தான் வளர்ந்தாங்க. இந்த பையன் ஏன் போனா, அந்த பையன் ஏன் போகல, கல்யாணம் பண்ணிட்டா? இதுக்கு மூல காரணம் அவங்க பண்ண பூர்வ ஜென்மத்தினுடைய பிரதிபலன். யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. இப்ப அண்ணா, அதாவது என்னுடைய குடும்பத்துல அப்பா ஏமாத்திட்டார், அம்மா ஏமாத்திட்டாங்கன்னா அந்த மாதிரி குடும்பத்துல ஜனனம் பண்ணி அந்த துக்கத்தை வாங்கணும்னு கடவுள் நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு பறக்க வச்சுட்டார். மூலமே உங்க கர்மம் தான் இருக்கு. ஆனா ஐயோ, கர்மங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் போட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு நொந்துகிட்டு சாகணுமா அப்படின்னா சாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கர்மத்தில் இருந்து விடுதலையே இல்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவான் அப்படின்னு சொல்றார். ரமண மகரிஷி தெரியும், பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பகவானே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போனவர். அவங்களே கர்மத்திலிருந்து விடுபடல. ஒரு ஜீவன் முக்தி அடைந்த இருவர் இந்த கலியுகத்தில் 2 பேர். ஒன்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், இன்னொன்னு ரமண மகரிஷி. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவங்க மகான்கள். அப்படிப்பட்ட மகான்களே அவங்க பண்ண பாவ கர்மத்திலிருந்து வெளியே வர முடியல. இவருக்கு த்ரோட் கேன்சர், அவருக்கு உடம்பெல்லாம் புண்ணு, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் புண்ணு ஓடும், உயிரோட உடம்ப சாப்பிடும் புண்ணு. உயிர் இருக்கிறப்ப ஒரு எறும்பு கடிச்சாவே 1/2 மணி நேரம் போட்டு அரிக்கிறோம். கொசு கடிச்சா நம்மளால தாங்க முடியாது. ரமண மகரிஷி
கீழே உள்ள புழுவை எடுத்து உடம்புக்குள்ள போட்டுட்டு சாப்பிடுவார். ஏன் சொல்றேன்னா, கடவுள் நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு ஒரு முக்தி அடைந்த ஒரு யோகிக்கு கூட தான் பண்ண பாவ கர்மத்திலிருந்து வெளியே வர முடியல. ஆனா அவரு ஒரு நாள் அழுததில்லை, ஒரு நாள் சொன்னதில்லை. அதே மாதிரிதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கழுத்து தொண்டையில கேன்சர் வந்து கூட ஒரு நாள் வலின்னு சொல்றது, ரத்தம் கூட்டம் புண்ணல சொன்னது. அந்த நிலை உங்களுக்கு வரும். கர்மங்களிலிருந்து விடுதலை கிடைக்காது. உப்பு சாப்பிட்ட பின்னாடி தண்ணி குடிச்சே ஆகும். நீங்க முருகன் கோயில், அறுபடை வீடு எங்க இருக்கு, எல்லா இடத்துக்கும் போய் கடவுளை புரியல. சரி சரி, நான் காசு எடுத்து வந்துருக்கேன். அதனால இந்த கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னா உங்க மனதை தான் நீங்க சரிப்படுத்தணுமே தவிர கஷ்டத்தை சரிப்படுத்த முடியாது. கர்மத்திலிருந்து வெளியே வருவது அவ்வளவு ஈஸி அல்ல. ஆனா இந்த கர்மங்கள், ஆன்மீகத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், கர்மம் எரிக்கப்படுது, பஸ்மமாக்கப்படுது. எப்ப? தியானம் இல்ல தர்மம் பண்ணணும். தர்மம் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. ஏன்னா நமக்கே சாப்பாட்டுக்கே